ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான கதை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த கதை. இது ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான் எப்போதும் போலவே. அவருக்கு ஒரு அக்காவும் அண்ணனும் இருக்காங்க. அக்கா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. அண்ணனும் மேரேஜ் ஆகி அவங்க ஒய்ஃபோட வேறு ஊரில் குழந்தைங்களோட இருக்கிறாங்க. ஹீரோவுக்கு அப்பா மட்டும்தான். அம்மா சின்ன வயசுலேயே தவறிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்பாவோட அவங்களோட பழைய வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்காவோட ரிலேட்டிவ், அதாவது தூரத்து சொந்தம்னு சொல்லலாம். அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க அக்கா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. என்னன்னா, இது மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட், குழந்தைங்க யாருமே இல்லை. ஒரு 40 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்கக்கிட்ட வேலை கேட்டோன்னா அவங்க அக்கா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஹீரோவோட அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால் இவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோ சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கிறதுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. அண்ணாவும் அங்கே இருக்கிறாங்க. அன்னிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஹீரோட அக்கா விட்றா தம்பி, நான் சொல்கிறேன், உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மாவோட நம்பர், அதாவது அவங்க தூரத்து சொந்தம், அந்த பொம்பளையோட நம்பர் பார்த்திங்கன்னா எடுத்து அவங்க அக்கா கேட்குறாங்க, இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும், எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு சம்பளம் கொடுத்தா கொடுங்கம்மா, ஆனால் எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு ஒரு இடமும் சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மாதம் நான் ஒரு 3000 சம்பளம் கொடுத்துட்றேன். உங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் எங்கள் வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம். எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்துக்கங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் தம்பிக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இது மாதிரி அவங்க இந்த பஸ்ஸில் வராங்க, நீ போயிட்டு அழைச்சிட்டு வந்துடு. அவங்களுக்கு நான் சம்பளம்லாம் நான் கொடுத்துக்கிறேன், அவங்க நல்லபடியாக வேலை பார்க்குறாங்களா என்னென்னு மட்டும் கொஞ்ச நாள் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சிடுறாரு. மறுநாள் காலையில் அவங்க சொன்ன டைமுக்கு போயிட்டு அவங்க, அதாவது அந்த லேடியை அழைச்சிட்டு வர்றதுக்காக போகிறாரு. அப்போ பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அக்கா ரொம்ப வயசானவங்கன்னு சொன்னாங்களே, ஆனால் இவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே, ஓரளவு இள வயசு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. வாங்க, நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள போய் கேட்குறாங்க. ஆமாம் தம்பி, நீ தானே அந்த பையன், அவங்க அக்கா சொன்னாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் அழைச்சிட்டு போகிறாரு. அவங்களும் போகிறப்ப நல்லா பேசிட்டு வர்றாங்க. அவர் விசாரிக்கிறாரு, உங்களுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. விசாரித்ததுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. வீட்டில் என்னப்பா யாராக இருக்குதுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கும் சமைக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவர் அப்பா ரூமுக்கு போயிட்டு அவருக்கு மாத்திரை கொடுத்துட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போடுறாங்க. மத்தியானம் சமையலும் செஞ்சிடுறாங்க. அவங்களோட சமையல் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்க அப்பா ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அந்த லேடி. அவங்க அக்கா ஈவினிங் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க தம்பிக்கு. என்னடா புதுசாக வந்தவங்க எப்படி வேலை பார்க்குறாங்களா நல்லா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் நல்லா வேலை பார்க்குறாங்கக்கா, நல்லா வேலையெல்லாம் பார்க்குறாங்க, அப்பாலாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது அடுத்த கதையில் சந்திப்போம், அடுத்த பார்ட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.